மதன்ராஜ் பெரம்பூர் தெற்கு பகுதி செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். வடசென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த செயல் வீரர் கூட்டத்தில் பல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெரம்பூர் தொகுதி மக்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்லி ஆனந்த அண்ணன் சொன்னார். அது தீர்க்கப்படும் இருக்காரு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 தளபதி சிஎம்ஓ உட்காந்தாருன்னா பெரம்பூர் தொகுதியில் நின்று சிஎம்ஓ உட்காந்தாருன்னா பெரம்பூர் தொகுதிகளுடைய மக்களோட கண்ணீரை கண்டிப்பாக துடைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பொதுவான விஷயம் எல்லாமே பட்டாயில இடத்துல இருக்கும். அதுக்கு ஜூலை மாதமே அது அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இது நடக்கணுன்றத ஒவ்வொரு தொண்டருடைய விருப்பமும் எங்களுடைய வேண்டுதல் அதுதான். நாளைய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் தமிழகமே அழகிய தமிழ் மகன் ஆட்சி அமைத்திட தாவைக்கா சர்க்கார் என்றும் நிலைத்திட அந்த திருமலை தெய்வத்தை வேண்டிக் கொள்ளும் ஒரு ஜனநாயகன். நன்றி, வணக்கம். பெரம்பூர்னாலே வடசென்னைனாலே எல்லாருமே கேவலமாக பார்க்குற ஒரு இடம். ஆனால் பெரிய பெரிய விஐபிங்களும் எம்எல்ஏலும் எம்பிங்களும் இங்கேருந்து தான் உருவாகி போயிருக்காங்க. அப்படி இருக்கும் போது எங்களை கேவலமாக நினச்சி அவங்களே அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும் போது எங்கள் குறைகள்லாம் தீர்க்கறதுக்கு எங்கள் தளபதி வந்திருக்காரு. அவர் வந்து நின்னார்னா எங்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியே வடசென்னையே நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பை குறித்து தான் எங்கள் அண்ணன் இந்த ஆட்சிக்கே வந்திருக்கிறாரு. முதல்ல அந்த அண்ணா பல்கலைக்கழகம்லாம் அவரை ரொம்ப பாதிச்சிச்சு. அப்போது பெண்களுக்கு ஒரு படை வேணும். கணவரையே நம்ம சட்டத்தை ஒருத்தர் கையில் எடுக்கணும். அது எங்கள் அண்ணனால் மட்டும்தான் முடியும். இங்கே வந்து இந்த குப்பமேடு இருக்குது, எழில் நகர் குப்பமேடு. இதனால் மாசு வந்து 98% எங்களுக்கு நோய் தொற்று இருக்குது. அது இல்லாமல் இந்த ட்ரைனேஜ் காவா இருக்குது. அது வந்து அந்த கால்வாயில் வந்து கொசு பிரச்சனை நிறைய இருக்குது. பட்டா சுத்தமாக இங்கே நிறைய பேருக்கு பட்டாவே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதெல்லாம் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பெரம்பூர் தொகுதியில் மக்களோட மகளிர் அணியோ ஆண்களை விட பெண்களோட ஓட்டு 10% எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். எங்கள் தளபதி பக்கம் தான் இருக்குமே எல்லா சதவீதமும். எல்லாமே டிவி கேக்கு தான் ஓட்டே போடுவாங்க. ஒரு வீட்லேயும் அட்லீஸ்ட் அம்மா அப்பா வேற இருந்தாலும் அவங்களோட பசங்க டிவி கே கட்சியில் தான் இருக்காங்க. இந்த இடத்துல இப்போ நிறைய தேவைகள் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ பட்டா வழங்காதது, இன்னும் நிறைய லிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. கொள்கை நம்மளுக்கு என்னென்ன தேவை இந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வந்து முழுமையாக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாரு, மக்களுடைய துயரத்தை எல்லாத்தையும் போக்குவாருன்னு சொல்லிட்டு முழுமையாக நம்புகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் பேரில் கட்டாயமாக அவருக்கு தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாக்கு எல்லாமே. அதனால் நிச்சயமாக இங்கே டிவிக்கே தான் வெற்றி பெறும். நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ கூட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் லஞ்சம் இல்லையா, ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் இல்லையா, டெண்டரில் லஞ்சம் இல்லையா, தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே சமமாக பார்க்குறாங்களா? இன்னும் உங்களுக்கு எத்தனை லிஸ்ட்டு வேணும்? உங்களுக்கு இங்கே லஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு இத்தனை வருஷமாக கடந்த 50 வருஷங்களாக ஒவ்வொரு ஆட்சியும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்களே, எல்லாத்துக்குமே உங்களுக்கு விடிவு கிடச்சிருச்சா? அப்போது இப்போ புது கட்சி ஒன்று தமிழகத்தில் தேவைப்படுது. அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது டிவிக்கே வந்து எப்படி வராதுன்னு மக்கள் நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயமாக வந்து தான் அவனு வேற வழியே கிடையாது இப்போதைக்கு. வேற என்ன? நிச்சயமா இது வந்து மக்கள் வந்து இப்போ ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக வந்துடுச்சு. இப்போ எல்லாம் மீடியாவுடைய வாழ்க்கையாக மாறிட்டு இருக்கு. எல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லா விஷயமும் போகுது. மக்கள் எல்லாம் பார்க்கறதால புரிஞ்சுக்கிறாங்க. டெஃபினட்டாக புரிஞ்சுக்கிறதால தான் உங்களுக்கு வந்து போன எலெக்ஷனில் வந்து டிஎம்கே ஏன் வந்தது, ஏடிஎம்கே ஏன் வரல? மக்கள் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். சில சூழ்ச்சிகளால் ஓட்டுகள் வந்து மாறப்படுமே தவிர மக்கள் வந்து அவங்களுடைய எண்ணத்தில் வந்து கரெக்டாக தான் இருக்காங்க. அதனால் வந்து மக்கள் மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. மக்களுக்கு வந்து தெளிவு வந்தாச்சு, நிச்சயமாக டிவிக்கே வரும். இன்னொரு விஷயம், இதில் நான் ஒரு வழக்கறிஞர் அணி மட்டும் இல்லாமல் ஒரு தொண்டராக நான் ஒரு கோரிக்கை என்ன விடுறேன் அப்படின்னாச்சுன்னா, எங்கள் தலைவருக்கே நான் கேட்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் தான். என்ன அப்படின்னாக்கா, எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு வந்து பஞ்சமி நிலங்கள் வந்து எல்லாமே ஒவ்வொரு மற்ற ஜாதியினரும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இது பல ஏக்கர் உள்ள இடம் தமிழகத்தில். அதனால் எஸ்சி/எஸ்டி மக்கள் வந்து அவங்களுடைய தேவையை நிறைவேற்றிக்க முடியாத வாழ்ந்துட்டு இருக்காங்க.
ஒன்றும் இல்லை, இந்த நீங்கள் பஞ்சமி நிலத்தை மட்டுமே அவங்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கொடுத்தீங்கனாலே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்க முடியும். எப்படின்னா அவங்க விவசாயம் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு தெற்கு தமிழகத்தில் வந்து மேலோங்கி இருக்கிறது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல போனால் வெறும் விவசாயம் மட்டும்தான். அப்போ அந்த விவசாயம் தான் பேக் போனாக இருக்கிறதால பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுத்தாலே அத்தனை மக்களுடைய துயரத்தையும் டிவிகேவால் போக்க முடியும். அதை கட்டாயமாக தலைவர் வந்து செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க.